பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கீதம் 105 வசனம் 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த 40 நாட்கள் உபவாச நாளில் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம நாடி பெற்றுக்கொள்ளணும். அதே போன்ற ஒரு சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். 40 நாட்கள் மட்டும் தேடணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்கும். உபாகம் 26:19 வசனத்தில் நீங்கள் பார்க்கும் என்றால், உம்மை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை சிறந்திருக்கும்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாவங்கள் கழுவப்படணும். 40 நாட்கள் ஆண்டவரோட உபவாசம் இருந்து ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கள் கழுவி சுத்திகரித்து ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து செய்வார். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். அவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அவருடைய வசனத்தில் வல்லமை இருக்குது, உங்களுடைய ஜெபத்திலையும் ஒரு வல்லமை இருக்குது. ஸோ இந்த 2 வல்லமை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அந்த வல்லமை எங்கே இருக்குது பார்த்தா ஆண்டவருடைய வார்த்தையிலும் இருக்கிறது, நீங்கள் ஜெபம் செய்கின்ற வார்த்தையிலும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் தேடும்போது அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சிறந்திருக்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.